சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ரொம்ப நாள் ஆகுது. நானும் லைவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. நீங்களும் இப்பதான் வரீங்க லைவுக்கு. ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம்ப்பா. என்ன சாப்பிட்டீங்க? அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? அப்புறம் அக்காவா தங்கச்சா பேசுனீங்களா அவங்கள்ட்ட? தீபா, நீங்க கலையா இருக்கீங்க. கலையா இருக்கீங்களாப்பா? கஷ்டத்துல இருக்கீங்க, கலையா இருக்கீங்களாவா? சரி, சரிப்பா. எங்க வீட்ல தோசை. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? ரசம்ப்பா. சாப்பாடு, ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், இன்னொன்று இந்த இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல பரங்கிக்காய், சக்கரை பரங்கி அது. கணேஷ், என்ன கஷ்டம்? லைஃப்பை நினச்சிதாப்பா, லைஃப்பை நினச்சிதான் கஷ்டம். வேற என்ன கஷ்டம்? லைஃப்பை நினச்சிதான் கஷ்டம். எல்லாத்துக்கும் வாழ்க்கையை நினச்சி தானே கஷ்டம். அது மாதிரி எனக்கும் அது ஒரு கஷ்டம். தூக்கம் வருதா உங்களுக்கு? தூக்கம் வரலப்பா. அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே வீங்கின மாதிரி இருக்கு. ஏன்? யோசனை, பல யோசனை, தலைவலி, அதனால் கொஞ்சம் கண்ணெல்லாம் வீங்கிடுச்சுப்பா. வீங்கினம் லைட்டாக அப்படி வீங்கியிருக்கு. எப்பொழுதும் போல் இப்போ கொஞ்சம் வீங்கின மாதிரி தான் இருக்குது. ஏம்மா, ஹாய் ஹாய் ஹாய்ப்பா. இது என்னப்பா? லவ் பாயா? ஹாய் ஹாய் ஹாய்ப்பா. உங்கள் வீடியோ கிளியர் இல்லை. ஐயையோ, அதான்ப்பா இங்கே வந்து டவர் கிடைக்க மாட்டேங்குதுப்பா. டவர் கிடைக்க மாட்டேன். டவர் ப்ராப்ளமாக இருக்குது. ஆதி தேவதை சூப்பராக இருக்குப்பா. பேர் சூப்பராக இருக்குது. சகோதரி நலமா? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன் சகோதரி. நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டீங்களா? கணேஷ், சாப்பிட்டேப்பா. சாப்பிட்டேன். சாப்பாடு, ரசம் சாப்பிட்டேன். கேசவன், போயிட்டு உங்கள் அம்மாவை போயிட்டு வா. உங்கள் அம்மா வீட்டில் படுத்துருக்குல்ல, உங்கள் அம்மாட்ட போயிட்டு வா. நல்லாயிருக்கும். போயிட்டு வா, ஜாலியாக இருப்பேன். ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ லைவுக்கு வந்தா, சரி மனசு விட்டு பேசலான்னு வந்தா, கேவலமான ஒரு ஈத்தரமான வேலை. மெசேஜ் இப்படி கேவலமான மெசேஜ் பண்ணுறது அசிங்கமாக இல்லை? இப்படி தான் மனசு வந்து பார்ப்பீங்க. தூ. விகாஸ் என்ன பண்ணுறான்? இப்போதாப்பா நான் அவனை தூங்க வச்சுட்டு தான் லைவுக்கு வரேன். அவனை பார்த்துட்டே இருக்கிறதுனால தான் என்னால் சரியாக லைவுக்கு வர முடியல. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாப்பா, நான் லைவுக்கு இப்போலாம் வரதில்லைப்பா. அதுதான். எங்கே லைவுக்கு வரணுன்னாலே அவ்வளோ மலப்பாக இருக்குது. இந்த பேட் கமெண்ட்ஸ்க்கோசரம், அப்புறம் தம்பியை பார்த்துக்கணும், நிறையா நிறைய இப்போ இது இருக்குது. அதனாலே லைவுக்கு வரத்துக்கு நம்மளுக்கு விருப்பம் இல்லை. ஏதோ இன்றைக்கி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வந்தேன். சூரியன், என்னாச்சு அழகி? ஒன்றும் இல்லைப்பா, மனசு கஷ்டம். உங்கள் சேனல் ஐடி டிபி சூப்பர். ரொம்ப சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் வாசுகி விகாஷ்னு இருக்கும். அதுலேயும் போய் ஃபாலோ கொடுத்துருங்கப்பா. உங்கள் உடல் ஐயோ சாரிப்பா, இப்போதைக்கு கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் வரும், ஓகேங்களா? ஆளை காணணும் போயிடாதீங்க. நான் கமெண்ட்ஸ் படிச்சிட்ருக்கேன். உங்கள் உடல்நிலை என்ன ஆனது? எனக்கு ஆக்சுவலாக குழந்த பிறந்து 2 வருஷம் ஆச்சுப்பா. சிசரின் பண்ணி தான் குழந்த எடுத்தாங்க. அது ஒழுங்காக சூச்சர் போடல, அவங்க தையல் ஒழுங்காக போடல. அதனால எனக்கு இன்னும் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் 3 ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இன்னும் கிளியரே ஆகலை. சரி, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு. ரொம்ப பெயின் அதிகம், ஒன்றும் முடியல.